தமிழ் மக்கள் மனசுல கொள்ளை கொண்ட ஒரு நடிகையுடைய கதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி போலாம்னு நினைச்சேன். பட் வரல. சரி வாங்க டைரக்டா போயிடலாம். குட்டி ஸ்டோரி வித் சமந்தா அவர்கள். 1987 ஏப்ரல் 28ஆம் தேதி பிறக்குறாங்க நம்ம தமிழ் அழகி சமந்தா அவர்கள். இவங்க அப்பா பிரபு ஒரு மலையாளி அப்படின்னே சொல்லலாம். இந்த சமந்தா அவர்களுக்கு தமிழ் மற்றும் இங்கிலீஷ் அப்படின்னு 2 மொழியுமே கத்துக்கிறாங்க. நமக்கு தமிழே தசு புசுன்னு வருது. நம்ம எப்படி இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சுக்க போறோமோ அப்படின்னு தெரியல. சரி வாங்க அப்படியே கதைக்குள்ள போயிட்டு திரைப்பட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2010ல ஏ மாயா சேசவே அப்படின்ற திரைப்படத்து மூலமா தொடங்குறாங்க. இது ஒரு தெலுங்கு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய தமிழ் பதிப்பு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயா. இந்த ஒரு திரைப்படத்துல விமர்சனங்களையும் தாண்டி ரசிகர்களுடைய பாராட்ட வாங்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க நடிச்ச முக்கியமான படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதாங்க KTVல ஒரு படத்துல வருவாங்களே, இரவில் உறக்கம் இல்லை அப்படின்னு. அட ஆமாங்க, பானா காத்தாடி திரைப்படம். தெலுங்குல பிருந்தாவனம் அப்படின்ற திரைப்படத்துல முக்கியமானதா நடிச்சிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2012ல சினிமால இருந்து கொஞ்சம் விலகி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 2013ல நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்ற திரைப்படத்துல தமிழ்ல மற்றும் தெலுங்குல 2லையுமே சிறந்த நடிகைக்கான விருதை வாங்கியிருக்கிறாங்க. ஒரே ஆண்டுல 2 மொழியிலுமே விருது வாங்கின ஒரு 2வது நடிகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் யாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க? ரேவதி மேடம் அவர்கள். இவங்க நடிச்ச முக்கியமான படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2013ல சீதா அம்மா வெக்கிட்லோ ஸ்ரீமலை செட்டு அப்படின்ற ஒரு படம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா கத்தி திரைப்படத்துல விஜய் அவர்களோட நடிச்சிருந்திருக்கிறாங்க. 2016ல நம்ம தளபதி விஜயோடைய தெரி படத்துல நடிச்சிருக்காங்க. 2018ல ரங்கஸ்தலன் சீமராஜா அப்படின்ற திரைப்படத்துல வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க. சீமராஜா படத்துல அப்படியே கம்பெடுத்து சிலம்பாட்டம் சுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா? 2019ல சூப்பர் டீலக்ஸ் ஓ பேபி அப்படின்ற படத்துல நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சிறப்பு தோற்றம் என்ன நினைக்கிறீங்க? புஷ்பா படத்துல ஊ சொல்றியா அந்த பாட்டுல வந்திருப்பாங்களே. எஸ், புஷ்பா படத்துல சிறப்பு தோற்றமா நடிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2022ல காத்து வாக்குல 2 காதலு யசோதா அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. 2023ல குஷி அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய நடிப்பெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மக்கள் மத்தியில ரொம்பவும் பேசப்படுற ஒரு அழகான நடிகை அப்படியே சொல்லிட்டே போலாம். உங்களுக்கு சமந்தா அவர்களை பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.